இந்த ஆர்மி தான் நம்ம பூமியில இருக்க உயிரினங்களையும் மனிதர்களையும் பாதுகாத்து இத்தனை வருஷமா பூமியில உயிரினங்கள் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில முதல்ல இருக்கிறது தான் நிலவு. இந்த நிலவை பொறுத்தளவுக்கு நம்ம பூமியில காலநிலைகள் சரியா இருக்கிறதா இருக்கட்டும், அலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உதவுது. இது மட்டும் இல்லாம பூமியை தாக்க வந்த எத்தனையோ ஆஸ்ட்ராய்ட் இருந்து பூமியை பாதுகாத்து உயிரினங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இது இருந்திருக்கு. அடுத்ததா இருக்கிறது இந்த ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டர் பொறுத்தளவுக்கு நம்ம சூரிய குடும்பத்தோட ஒரு வேக்கம் கிளீனர்னு சொல்லியே ஆகணும். நம்ம பூமியை தாக்க வந்த ஆஸ்ட்ராய்ட்ஸா இருக்கட்டும், எத்தனையோ மோசமான மீட்டர்ஸ்ல இருந்து நம்ம பூமியை மட்டும் காப்பாத்துறது இல்லாம சூரிய குடும்பத்தையே பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கு. ஏன் நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட நம்மள பல விதத்துல காப்பாத்திட்டு இருக்கு. சோலார் ரேடியேஷனா இருக்கட்டும், எத்தனையோ காஸ்மிக் ரேடியேஷன்ல இருந்து நம்ம பூமியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே இருக்க இந்த ஓசோன் லேயர் பாத்தீங்கன்னா பயங்கரமான யூவி ரேடியேஷன்ல இருந்து பாதுகாத்து நம்ம பூமியில உயிரினங்கள் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. உண்மையை சொன்னா நம்ம சூரியன் கூட நம்மள பாதுகாத்துட்டு தாங்க இருக்கு. நம்ம சூரியன் உயிரினங்கள் பூமியில வாழ்றதுக்கு ஒரு உதவி செய்யறது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஹீலியோஸ்பியரை உருவாக்குது. இது கிட்டத்தட்ட நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு மிகப்பெரிய பபுள் மாதிரி. இது கலாக்டிக் ரேடியேஷன்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்மியில வெறும் ஒருத்தர் ஒழுங்கா வேலை செய்யலாம் கூட பூமியில உயிரினங்கள் உருவாகாம போயிருக்கலாம். இப்ப இருக்க உயிரினங்களுக்கு கேள்விக்குறியாகவும் போயிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூமியை சுத்தி இருக்க இந்த தனித்துவமான ஆர்மியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?